மருத்துவமனை வளாகத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். தற்போது மருத்துவமனை அவருடைய உயிரிழப்பு செய்தியை உறுதி செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள். EVKS இளங்கோவன் கடந்த 11ஆம் தேதி சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீண்ட நாட்களாகவே இருந்தது. அவருக்காக பேஸ்மேக்கர் கருவி, இதய அறுவை சிகிச்சை போன்றவையெல்லாம் அவருக்கு செய்யப்பட்டது. அதனால தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலே இருந்தவருக்கு கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக தீவிர உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது. அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருக்கு செயற்கை சுவாச கருவிகள் எல்லாம் வைத்து அந்த சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வந்த நிலையில நேற்று இரவிலிருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை அவரது உடல் ஏற்றுக்கொள்ளாத சூழல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று காலை தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை உறுதி செய்திருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகளில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் தற்போது அவரது உயிர் பிரிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். மருத்துவமனை சுற்றி பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் உடல்நிலை தொடர்பாக தமிழக மருத்துவத்துறை அமைச்சரும் நேரில் வந்து ஏற்கனவே பார்த்து சென்றிருந்த நிலையில் தற்போது போலீஸ் பாதுகாப்பும் இந்த பகுதியில் தற்போது அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மூத்த நிர்வாகிகள், காங்கிரஸ் உறுப்பினர்கள், தொண்டர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனால தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து போலீஸ் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக வந்திருக்கக்கூடிய மருத்துவ குழு அவரை வந்து ஆய்வு செய்த பிறகு இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரகுவரன், தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அவருடைய உடல் எங்கு வைக்கப்படும் என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் இது தொடர்பான ஆலோசனையில் இருக்கிறார்கள். EVKS இளங்கோவன் அவர்களுடைய உடலை எங்கே வைப்பது, அஞ்சலிக்காக, பொதுமக்கள் அஞ்சலிக்காக எங்கே வைப்பது, அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த பெரும் மூத்த தலைவர்களாக இருந்ததன் காரணமாக காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் வைத்து எடுத்து செல்வதா, அல்லது இந்த அவருடைய இல்லம் வந்து இந்த மருத்துவமனைக்கு எதிரேயே இருக்கிறது, அருகே இருக்கிறது. அதனால அங்கு எப்படியெல்லாம் அவர்களுடைய இறுதி சடங்குகளை செய்வது என்பது தொடர்பான அந்த அறிவிப்பை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிக்கையாக தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெரும் மூத்த தலைவர் என்பதனால காங்கிரசினுடைய மத்திய கமிட்டியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அதற்கான தகுந்த ஒரு இடமாக பார்த்து வைப்பதற்கான அந்த கடைசி ஆலோசனைகள் எல்லாம் தற்போது நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி சடங்குகள் நடைபெறும் இடம் போன்றவற்றை அவர் குடும்பத்தினருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பதாகவும் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ரகுவரன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.